இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனிடம் பாரபட்சமா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கித்த அந்த செய்தியிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். அப்படி இருக்கும்போது தேவனிடத்திலே பாரபட்சமா என்கிற இந்த கேள்வி, இந்த தலைப்பு அவசியமா என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே உண்டானது. ஆனாலும் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிற சம்பவங்களின் அடிப்படையிலே பார்க்கும்போது ஒரு அப்போஸ்தலனுக்கு மரணம், ஆனால் இன்னொரு அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு விடுதலை என ஆண்டவர் 2 விதமான காரியங்களை அங்கே செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையிலே அநேக நேரங்களிலே நமக்குள்ளும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது உண்டு. சபையின் ஐக்கியத்திலே ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு விதமாகவும் இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு விதமாகவும், சில நேரங்களில் குடும்பங்களில் கூட ஒரு சிலருக்கு ஒரு விதமாகவும் ஒரு சிலருக்கு இன்னொரு விதமாகவும் நடக்கும்போது ஆண்டவர் ஒருவேளை நம்மை நேசிக்கவில்லையோ, ஆண்டவர் பாரபட்சத்தோடு இருக்கிறாரா என்கிற கேள்வி ஒருவேளை வெளியே நாம் சொல்லாவிட்டாலும் மனதிலே எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் ஒரு ஓவரால் வியூவா பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தின் 69வது செய்தியாக இந்த செய்தி நிச்சயமாக நம்முடைய மனக்கண்களை பிரகாசமாக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கவனியுங்கள், நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் அநீதி போல காணப்படுகிற போது மற்றவர்களின் வாழ்விலே அங்கே அப்படிப்பட்ட நீதியான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற போது நாம் ஒரு ஒப்பீடு செய்வதுண்டு. ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறேன், நான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன், கர்த்தருக்காக உழைக்க விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் பாரபட்சமாக இருக்கிறார் என்கிற கேள்வி இருக்குமானால் அடிப்படையான வேத சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிற போது நமக்குள்ளே இருக்கிற அறியாமை மாறவும் இன்னமும் கர்த்தரை நாம் விசுவாசிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற கிறிஸ்தவம் என்பது ஆண்டவரை நீ நேசிப்பாயானால் உன் வாழ்வில எல்லாம் சரியாக இருக்கும் என்பது போலதான் பேசப்படுகிறது. நீ ஜெபம் பண்ணா போதும், சர்ச்சுக்கு வந்தா போதும், காணிக்கை கொடுத்தா போதும், அல்லது எங்களுடைய ஊழியத்தை தாங்கினால் போதும், உன் வாழ்க்கையில எல்லாம் சுமூகமாக இருக்கும், எல்லாம் சமாதானமாக இருக்கும் என்று பேசப்படுகிற செய்திகளை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தீமைகள் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, கைவிடப்பட்ட ஒரு சூழல்கள் வருகிற போது நாம் துடித்து போகிறோம், தவித்து போகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, வேதத்தின் அடிப்படை உண்மைகளை நாம் உணராததாலும் தேவனுடைய செயல்பாடுகளை நாம் சரியாக அறியாததினால்தான் அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாளிலே என்னுடைய தாயார் என்னோடு கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு 90 வயது. எங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், வேதத்தை வாசிப்பதற்கு, சத்தமாக படிப்பதற்கெல்லாம் பயிற்றுவித்தவர்கள், ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தவர்கள், காலையில 4 மணிக்கு எழும்புவதற்கு கற்றுக் கொடுத்தவர்கள். ஆனால் இந்த நாட்களில் அவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது எனக்குள்ளே ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் ஒரு விதமாக வேதத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் தேவன் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு மாறான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில வரும்போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. எளிதாக சொல்லுகிறேன், வயது நிமித்தமாக அவங்களால எழுப்பி நடக்க முடியல. ஆனா அவங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு நான் போகும்போது என்கிட்ட கேட்கிறாங்க, காலை தள்ளாட ஓட்டார்னு போட்டிருக்குதேப்பா, என்னால நடக்க முடியலையே. அப்போ இது என்னை யோசிக்க வைத்தது. ஏற்கனவே இந்த செய்திக்காக நான் ஆயத்தம் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க கேட்ட கேள்வி இன்னமும் என்னை இந்த செய்தியினுடைய தீவிரத்தை உணர வைத்தது. இன்றைக்கு அநேகர் நாம் எதிர்பார்ப்பது போல தேவன் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படித்தான் சில நேரங்களில் சில ஊழியர்கள் போதிக்கவும் செய்கிறார்கள். ஆகவே
நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற போது, போராட்டங்கள் வருகிற போது நாம் முறுமுறுக்கிறோம். சில நேரங்களில் தேவனை விட்டு அகன்று விடுகிறோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் இந்த 12ஆம் அதிகாரத்தின் சம்பவத்தை பார்ப்பீர்களானால், யாக்கோபு என்கிற அப்போஸ்தலன், அவனுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கவில்லை. பேதுரு என்கிற அப்போஸ்தலன் வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கிறார். ஒருவேளை யாக்கோபினுடைய குடும்பத்தார் ஆண்டவர் பாரபட்சத்தோடு நடக்கிறார் என்று சொல்லலாம் அல்லவா? அப்படி அல்ல. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. அவர் புறவினத்தார் என்றும் இஸ்ரவேலர்கள் என்றும் இல்லாதபடிக்கு இருதரத்தாரையும் ஒன்றாக்கினவர், தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே எல்லாரையும் சமமாக பார்க்கிறவர், பட்சபாதம் இல்லாமல் இருக்கிற தேவன். அப்படி இருக்கிற போது ஒரு அப்போஸ்தலனுக்கு ஒரு விதமாகவும் இன்னொரு மனிதனுக்கு ஒரு விதமாகவும் நடப்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களுக்கு பின்னால என்ன அடங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்ப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கவனிங்கள், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு கிறிஸ்துவின் சபைக்கு வந்த உபத்திரவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது மத அடிப்படையிலான உபத்திரவம். என்ன அடிப்படையிலான உபத்திரவம்? மத அடிப்படையிலான. யூதர்கள் தேவனுடைய சபைக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி நடப்பித்த காரியங்கள், அது மத ரீதியிலான உபத்திரவம். அது என்ன உபத்திரவம்? மத ரீதியிலான உபத்திரவம். இங்கே 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற உபத்திரவம் என்பது அரசியல் ரீதியான உபத்திரவம். என்ன உபத்திரவம்? அரசியல் ரீதியான உபத்திரவம். அது நடந்தது 34வது ஆண்டு, சுமார் அப்ராக்சிமேட்டா இது 44வது ஆண்டு. 10 வருட இடைவெளி. இதுக்கு நடுவுல புறவினத்தாருக்கு சுவிசேஷம் போய்விட்டது. அந்தியோகியாவில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அந்தியோகியா திருச்சபை புறவினத்தார்களுக்கு மத்தியில் இருக்கிற திருச்சபை, ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபையாக இருக்கிற காலகட்டங்களிலே எருசலேமில் இருந்த திருச்சபைக்கு ஒரு பெரிய உபத்திரவம் வருகிறது. இந்த 12ஆம் அதிகாரத்தில் 4 செய்திகளை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, அவர்களுக்கு வந்த அரசியல் ரீதியான உபத்திரவம். அதிலே ஒருவன் மரணித்து போகிறான், இரத்த சாட்சியாய் மரிக்கிறான், இன்னொருவன் விடுவிக்கப்படுகிறான். மூன்றாவது, இப்படிப்பட்ட சூழலிலே அந்த ஏரோது என்கிற அந்த மனிதன், ஏரோது அகரிப்பா, அவன் செய்த பிரசங்கமும் அங்கே தேவன் நீதியான காரியங்களை நடப்பித்ததை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய முடிவில் வரும்போது ஜெயம் கொண்ட திருச்சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏரோதுவின் மரணத்தை தொடர்ந்து தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்படின்னா எருசலேம் சபைக்கு ஒரு அரசியல் ரீதியான உபத்திரவம் வந்தது. அந்த உபத்திரவத்தை தொடர்ந்து சில மாற்றங்கள் அங்கே நடந்தது. ஆனால் திருச்சபை கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்பட்டிருந்ததினாலே அந்த உபத்திரவம் அவர்கள் மேல் ஜெயம் கொள்ளவில்லை. மாறாக சபை அந்த உபத்திரவத்தை ஜெயித்தது. தேவனுடைய வசனம் அந்த உபத்திரவங்களை மேற்கொண்டது. அல்லேலூயா. இது முதலாவது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். ஒருவேளை நீங்களும் நானும் வசித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்திலும் அரசியல் ரீதியாக தேவனுடைய சபைக்கு உபத்திரவங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த உபத்திரவங்களுக்கு நாம் எப்படி பதில் அடி கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு திருச்சபைக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த உபத்திரவங்களை கையாளுவதற்கு சிலர் ஜெபிக்கிறார்கள், சிலர் அரசியல் கட்சிகளில் சேர்த்துக் கொள்கிறார்கள், சிலர் அரசியலில் தாங்களே இறங்கி எப்படியாயிலும் சபைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பல விதங்களில் இந்த உபத்திரவங்களை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகும், எப்பொழுது சபை இந்த உபத்திரவத்தை ஜெயம் கொள்ளும் என்று தெளிவாக எழுதி தரப்பட்டிருக்கிறது. நாம் அரசியலில் சேர்ந்து அல்ல,
அல்லது அரசியல் கட்சியை உருவாக்கி அல்ல, அல்லது எலெக்ஷன்ல நம்ம ஒரு ஆளை ரெப்ரசன்டேட்டிவ் நிறுத்தி ஒரு கிறிஸ்தவ எம்எல்ஏ அல்லது கிறிஸ்தவ எம்பி வந்துட்டாருன்னா சபை ஜெயித்து விடும் என்று அல்ல. சபை ஜெபித்தால், சபை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து வாழ்ந்தால் சபை ஜெயிக்கும். சபை தன்னுடைய பொறுப்பை உணராமல் வாழ்ந்தால் அது இழப்பை சந்திக்கும். அப்போ இதுல அநேக பாடங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் வருகிற நாட்களிலே அதை குறித்து இன்னமும் கற்றுக்கொள்ள போகிறோம். கவனியுங்கள். அப்போ இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை ஏற்கனவே வாசித்து வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். வாசிக்காதவர்கள் வீடுகளிலே போய் திரும்பவும் உங்களை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஏரோது அகிரிப்பாவை குறித்து நாம் அறிய வேண்டுமானால் இந்த ஏரோது வம்ச வழியினுடைய அந்த பட்டியல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இங்கே ஒரு படம் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே ஒருவன் ஏரோது, அவன் ஆட்சியாளனாக இருந்தான் இல்லையா? மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அவன் தான் பெரிய ஏரோது. அவன் யாரு? பெரிய ஏரோது. அவனுக்கு 5 மனைவிகள். எத்தனை மனைவிகள்? 5 மனைவிகள். அந்த மனைவிகள் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுல இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த ஏரோது அகிரிப்பா எப்படி வந்தவன் என்றால், அவனுடைய 2வது மனைவி மரியம். அவளுக்கு பிறந்த 2 பிள்ளைகள், ஒன்னு அலெக்சாண்டர், இன்னொன்னு அரிஸ்டோபுலஸ். இந்த அரிஸ்டோபுலஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவனுக்கு பிறந்த 3 பிள்ளைகள், அதில் ஒருவன் தான் இந்த ஏரோது அகிரிப்பா. அப்போ தாத்தா பெரிய ஏரோது, அவனுடைய மகன் அரிஸ்டோபுலஸ், அவனுடைய குமாரன் ஏரோது அகிரிப்பா. இந்த வம்சவழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இத்தனை 5 விதமான மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தா கூட வேதத்துல இந்த வம்ச வழியில அநேகரை குறித்து இந்த அப்போஸ்தலர்கள் புத்தகத்தில் எழுதியிருக்குது. இந்த ஏரோது அகிரிப்பா மாத்திரமல்ல, இவனுடைய பிள்ளைகளை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா துருசில்லா அப்படின்னு படிப்போம், பெர்னிகேயாள், அதெல்லாம் அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டிருக்கிற இந்த ஏரோது அகிரிப்பாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரத்தை நாம் படிக்கும் போது ஏரோதினுடைய 4 தலைமுறைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை தலைமுறை? இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கணும்னா, சபைக்கு விரோதமாக எழுப்பின அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்ட சத்துருக்கள் யார், அவங்களுடைய ரூட் எப்படிப்பட்டது, இதெல்லாம் நம்ம அறிந்திருந்தா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் நிகழ்கால அரசியல். ஏன் ஏரோது அகிரிப்பாவை இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே சத்துரு பயன்படுத்தினான்? அதற்கு காரணம் என்னன்னா, இந்த வம்ச வழியில தாத்தா, அவனுடைய பையன், அவனுடைய தகப்பன் பையன், அவனுடைய பேரப்பிள்ளை எல்லாருமே தேவனுடைய சபைக்கு எல்லா காலங்களிலும் நெருக்கடிகளை கொடுக்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்ப திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு நான் உங்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு சொன்னான்னா அது ஒரு நாள் நடக்காது. இது தற்கால அரசியலுக்கும் பொருந்தும். இது எலெக்ஷன் காலம். நம்ம கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்மளெல்லாம் ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்காக ஜெபிப்பது? சில ஆட்சியாளர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோமே, நாங்க கிறிஸ்தவங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமே, அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டுமா? அல்லது மறைமுகமாக பயத்தின் அடிப்படையில் நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம் சொல்றோமே, அந்த கட்சி ஜெயிக்க வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோமா? யாருக்காக ஜெபிக்க போகிறோம்? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? செலக்ட் ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டோம், மேடையில உட்கார வச்சு கிறிஸ்தவமே உங்களுக்கு பின்னால் தான் இருக்குது, நீங்க தான் எங்களுக்கான ரட்சகன் அப்படின்னு சொல்லிட்டோம். சில கட்சிகளை பார்த்து சில ஆள்கிட்ட என்ன பண்ணிருக்கிறோம்? மறைமுகமான ஒப்பந்தம். ஏன்னா சில ஃபைல்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட சிக்கி இருக்குது, வேற வழி இல்லை, ஒப்பந்தம் போட்டாச்சு. ஆமாயா, நான் எங்க ஆளுகிட்ட சொல்லி எல்லாரையும் போட சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு நடுவில் ஜெபம் வேற நடக்க போகுது. இப்ப ஜெபம் எதுக்கு? ரகசிய ஒப்பந்தத்தில் அந்த தலைவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவா, அல்லது வெளிப்படையாக சொல்லப்பட்ட அரசியல் தலைவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவா?
இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு புரியாது. டிஎம்கே ஜெயிக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போறோமா, அல்லது பிஜேபி கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று ஜெபிக்க போறோம்? ஜெபம் எதுக்கு? நம்ம சொல்லிட்டோம் அவங்ககிட்ட, நாங்க உங்க கூட தானே. இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்? எனக்கு புரிய மாட்டேங்குது சில நேரத்தில். கவனிங்க, வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? எருசலேம் திருச்சபை ஏரோது அகிரிப்பா அவன் யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக, சபையை உபத்திரவப்படுத்துவதற்கு, சபையின் பரிசுத்தவான்களை கொல்லுவதற்கும் சிறையில் அடைப்பதற்கும் அவன் எத்தனித்த போது திருச்சபை என்ன செய்தது? என்ன செய்ய மறந்திருந்தது? இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து தேவ சபை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தை விட்டுட்டு நம்ம இருள நடந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம். இந்த ஏரோது அகிரிப்பாவை குறிச்சு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு அந்த வசனத்திலே இருக்குது பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. எதுக்கு? அப்போ ஒரு ஆட்சியாளன் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை பிரியப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இன்னொரு கூட்டத்தாரை பகைக்கத்தான் செய்வான். நான் சொல்ற புரியுது? ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும்? எல்லாருக்குமான தலைவன். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பழைய தலைவனா இருந்தாலும் சரி, இனி வரப்போகிற தலைவனா இருந்தாலும் சரி, தேவனால் ஏற்படுத்தப்படுகிற தலைவர்கள் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும். இந்த அதிகாரம் என்று சொல்லும் போது இது குடும்பத்துக்கு பொருந்தும், சபைக்கும் பொருந்தும். அப்போ சபையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், தேசமாக இருந்தாலும், ஆட்சியாளர்கள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு சாராரை பிரியப்படுத்துவது என்று முடிவெடுக்காமல் சமநிலையாக காணப்பட வேண்டும். இந்த சமநிலை தவறும் போது அங்கே கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அங்கே கண்டிப்பா என்ன செய்யும்? பிரச்சனை வரும். அப்ப இந்த ஏரோது என்கிற மனிதனுக்கு, ஏரோது அகிரிப்பா என்கிற மனிதனுக்கு என்ன பிரச்சனைனா, தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை அவன் பிரியப்படுத்துவது என்று முடிவெடுத்தான். அவர்களை பிரியப்படுத்தினால் தன்னுடைய ஆட்சி நிலைத்திருக்கும் என்று நம்பினான். இன்றைக்கு இருக்கிற அரசியலும் இந்த ஏரோது அகிரிப்பாவின் அரசியலுக்கு ஒத்ததுதான். இன்றைய ஆட்சியாளர்களும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தங்களுக்கு பிரியப்படுத்துவதற்காக மற்றவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற மனநிலைமை தான் காணப்படுகிறது. இது புதிதல்ல. இது முதல் நூற்றாண்டிலேயே எருசலேம் சபைக்கு நேரிட்ட ஒன்றுதான். அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை பிரியப்படுத்துவதற்காக சபையை உபத்திரவப்படுத்துகிறார்கள் என்றால் இது எங்கிருந்தே வந்ததுதான். சபையினுடைய ஆதி காலத்தொட்டு வந்ததுதான். அப்ப கவனிங்க, ஏன் இவங்க இந்த முடிவு எடுத்தாங்கன்னா, இதனுடைய ஹிஸ்டரியில எப்படி எழுதியிருக்குன்னா ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒண்ணு, இவனுடைய ஆட்சியில இவனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உணர்ந்திருந்தான். ஏன் தெரியுமா? இந்த வம்சவழி அந்த பட்டியல பாத்தீங்கன்னா இவனுடைய தகப்பனார் பேர் அரிஸ்டோபுலஸ். அவருடைய தகப்பனார் பேர் என்ன? இந்த அகிரிப்பா, இந்த ஏரோது 4 வயதாக இருக்கும் போது இவனுடைய தாத்தா ஏரோது அவன் என்ன பண்ணான்னா இந்த அரிஸ்டோபுலஸ தூக்குல போட்டு கொன்னுட்டான். ஏன்னா இந்த பெரிய ஏரோதுக்கு விரோதமாக, அதாவது தகப்பனுக்கு விரோதமாக மகனே திட்டம் தீட்டுகிறான் என்று இந்த ஏரோதுவின் தகப்பனார் சிறு வயதிலேயே கொல்லப்பட்டு விட்டார். அனாதையாக்கப்பட்ட இந்த ஏரோது அகிரிப்பா ரோம ஒரு ராஜாவினுடைய கரங்களிலே அடைக்கலம் புகுந்தான். அங்கேதான் இவன் வளர்க்கப்பட்டான்.
அப்படி இளம் வயதிலே தன்னுடைய தாத்தாவினால் தகப்பனார் கொல்லப்பட்டு அனாதையாக்கப்பட்டு வேறொரு இடத்துல வளர்ந்து கொண்டிருந்த இவனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருந்தது. தன்னையும் யாராயிலும் ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்னு இவனுக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு. அதனால தன்னுடைய வம்சவழியை பாதுகாப்பதற்காகவும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட பெரும் மக்களை இவன் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிசேரியாவில் இருந்த தலைநகரை எருசலேமுக்கு மாற்றினான். நல்ல கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு அப்படியே பொருந்தும். இன்றைக்கு ஏன் சில அரசியல் கட்சிகள் சில இடங்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள், ஏன் சில இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? அது அவர்கள் பலத்தவர்கள் என்பதனால் அல்ல, அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது, ஸ்திரத்தன்மையற்ற காரியங்கள் இருக்கிறது. தங்களுடைய ஆட்சிக்கு தங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதினால் ஒரு கூட்ட ஜனங்களை தங்கள் பட்சமாய் திருப்பிக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார்கள். அப்படித்தான் இந்த ஏரோது அகிரிப்பா என்பவனும் இந்த இஸ்ரவேல் யூத ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். காரணம், இவனுடைய தகப்பனார் இளம் வயதிலே கொல்லப்பட்டார். கொன்னது யாரு? இவனுடைய தாத்தா. அனாதையாக்கப்படுகிறான், வளர்க்கப்படுகிறான். இப்போ ராஜாவா வரணும், எப்படியாவது ரோம தயவோடு கூட இவன் ஆட்சி படத்தில் இருக்கணும். அதுக்கு நல்ல வரி கொடுக்கிற பணம் கொடுக்கிற ஆட்கள் எல்லாம் இவன் கைக்குள்ள போட்டு வச்சிருந்தான். அவங்கள பிரியப்படுத்துறதுல கவனமா இருந்தான். அதனால எருசலேமை தலைமுறைகரமா மாத்தினான். அப்போ அந்த ஜனங்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு யார பிடிச்சா யார அடிச்சா பிடிக்குமோ அவர்களை எல்லாம் அடிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு சபையை ஏன் உபத்திரவப்படுத்துகிறார்கள்? அது கொஞ்சம் பேருக்கு பிடிக்குது. ஏன் அந்த கொஞ்சம் பேருக்கு பிடிக்குது? சபை சும்மா இருக்காது, அது தன்னுடைய வெளிச்சத்தை இருளுக்குள்ளே கொண்டு போய் கொண்டே இருக்கும். ஏன் தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு இந்தியாவில் ரொம்ப பெருசா பேசப்படுகிறது? வெளிநாட்டு பணத்தை நிறுத்தினா ஊழியம் நின்னரும் நினைச்சாங்க, நிக்கல. இப்போ அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகளை அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கிருந்து போகிற பணத்தை நிறுத்திட்டா ஊழியங்கள் தடைபட்டு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணு தெரியல, இந்த சபைகளுக்கெல்லாம் தலையாம் கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அதனால எப்படியாயிலும் சபையை முடக்குவது அல்லது சபையின் மூலமாய் பாய்ச்சப்படுகிற வெளிச்சத்தை நிறுத்துவது என்று இவர்கள் எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று நிச்சயம், இந்த அதிகாரம் உபத்திரவத்திலே மாத்திரம் தொடங்கவில்லை. இந்த அதிகாரத்தினுடைய முடிவு தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று எழுதியிருக்கிறது என்றால், சபை தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டதாக இருந்தால், இந்த காலத்திலும் சபையிலே தேவனுடைய வசனம், தேசத்திலே தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வசனத்தை ஏதோ எனக்காக அப்படின்னு இல்லைங்க, இது சபையை குறித்த ஒரு பொதுவான பார்வை. இந்த பார்வை நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நாம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல தெளிவு இருந்துச்சுன்னா நாம் செயல்படுகிற செயலாக்கங்கள் சத்துருவுக்கு அழிவையும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு விஸ்தாரத்தையும் தரும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இது நம்முடைய டோட்டலா ஓவராலா சர்ச்சுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க தரணும். அப்ப அன்றைக்கு ஏரோது அகிரிப்பா என்கிற ஒரு மனிதன் யூதர்களை பிரியப்படுத்துவதற்கு அவன் அன்றைக்கு பேதுருவையும் யாக்கோவையும் சிறைச்சாலையில போடுவித்தான் என்றால், இன்றைக்கும் சிலரை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி சிறைச்சாலையில போடுறாங்க. சிறைச்சாலை தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை ஒருபோதும் தடுக்க போகிறது. அப்ப என்னையா பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்தது இந்த வேத பகுதிக்குள்ள நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, ஏன் அவன் பிரியப்படுத்தினவனுடைய, அதாவது மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்கள் என்ன சுபாவத்தோடு இருப்பாங்க? இவன் மட்டும்தான் அப்படி இருந்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஃபேலிக்ஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனும் ஒரு கூட்ட ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு
அவன் நியாயத்தை தவறினவனாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. 24, 27. யூதருக்கு தயவு செய்ய மனதாய். ஆமா. அப்போ இந்த ஏரோது அகிரிப்பா மாத்திரம் அல்ல, பின் நாட்களிலேயும் ஒரு குறிப்பிட்ட மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். அதே போல 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யூதருக்கு தயவு செய்ய மனதாய். போதும், நல்ல கவனிங்க. அடுத்த ஒரு ஆட்சியாளனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பெஸ்து அவன் என்ன பண்ணா, யூதருக்கு சப்போர்ட்டிவா. அப்போ ஒரு மனுஷன் மட்டும் இல்ல, எல்லாருமே. சரி, இத குறிச்சு என்ன நினைக்குது அல்லது வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவர் இப்படி ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். நல்ல கவனிங்க, 42ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்ன? அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் என்ன செஞ்சாங்க? விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இப்போ ஒரு கூட்டம் அதிகாரிகள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் அவர்களை அந்த விசுவாசத்தை அறிக்கையிடாதபடிக்கு தடை பண்ணினது மாத்திரமல்ல, அப்படின்னு அந்த காரியங்கள் அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் எழுதியிருக்குது. அதை குறித்து 43ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை பார்க்கிலும் எதை விரும்பினாங்களோ. அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவர்களை பிரியப்படுத்துவதற்கு மனதாய் இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்குள்ளே மனிதருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது, மனிதனிடத்திலிருந்து வருகிற கனத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த ரெண்டும் இருக்குதுன்னா அவனுக்குள்ள தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? தேவனை விசுவாசிக்கிறவனாக இருந்தாலும் மனிதனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தால் அவன் மனிதர்களை பிரியப்படுத்தத்தான் செய்வான். நான் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இங்கே இருக்கிற அதிகாரிகள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று விசுவாசித்தார்கள், ஆனால் அறிக்கையிடவில்லை. யாருக்கு பயந்தார்கள்? ஜெப ஆலய தலைவர்களுக்கு பயந்தார்கள். ஜெப ஆலய தலைவர்களுக்கு பயந்ததினால் விசுவாசித்த தேவனை காட்டிலும் யாருக்கு தான் இவங்க தோண போறாங்க? மனுஷனுக்கு தோண போறாங்க. அப்போ எங்கே மனிதனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற காரியங்கள் வருகிறதோ அப்பொழுது மனிதனுக்கு பயப்படுகிற பயம் தான் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. அப்ப ஏரோது ஏன் யூதர்களை பிரியப்படுத்தணும்னு நினைச்சா, அவனுக்குள்ள தேவனை குறித்த விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோ, ஆனா அவனுக்குள்ள மனுஷரை குறித்த பயம் இருந்தது. அது அவனை மனுஷர்களுக்கு தயவு செய்த தூண்டினது. அப்போ அகிரிப்பாவா, ஏரோது அகிரிப்பா இருக்கட்டும், அல்லது பெஸ்துவா இருக்கட்டும், அல்லது ஃபேலிக்ஸா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே கேட்டகரி தான். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது. இவங்க எல்லாம் பரவாயில்ல, உறவின ஆட்சியாளர்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியர்களை குறித்து எழுதுகிறான். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால், ஐயா நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய், கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்கிறாய், ஆனால் உனக்குள்ளே காணப்படுகிற மனுஷருக்கு பயப்படுகிற பயம் மனுஷரை பிரியப்படுத்துகிற மனிதனாக மாற்றி வைத்திருக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசித்தும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று அடையாளப்படுத்தப்பட்டும் உனக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆகவே நீ தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று எத்தனிக்காமல் நீ மனிதர்களை பிரியப்படுத்துகிற போதனைகளை செய்கிறாய். இன்றைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள சபைக்குள்ள இருக்கிற அநேக ஊழியங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துகிற போதனைகளால் நிறைந்திருக்கிறது. ஏன்? விசுவாசம் இல்லையா? விசுவாசம் எல்லாம் இருக்குது, ஆனா யாருக்கு பயப்படுறாங்க?
யாருக்கோ பயப்படுறாங்க. யாருக்கோ பயப்படுறதுனால அவர்களை பிரியப்படுத்துவதற்காக என்னவெல்லாமோ பேசுகிறார்கள். அது வேதத்திற்கு பொருந்துகிறதா? இல்லை. அப்போ ஏரோது, ஃபேலிக்ஸ், பெஸ்து கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். 4வது கேட்டகரியில் யார் வர்றா? கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். அப்போ ஜெப ஆலய தலைவர்களுக்கு பயந்து தாங்கள் இருதயத்திலே கொண்டிருக்கிற விசுவாசத்தை அறிக்கையிடாமல் மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்கு அதிகாரிகள் செயல்பட்டார்கள். அது இயேசு கிறிஸ்துடைய நாட்கள் இருந்துச்சு, அப்போஸ்தலருடைய நாட்கள் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்கிறது. அப்போ ஆட்சியாளர்கள் மட்டுமில்லைங்க, சபை தலைவர்களும் கூட சில நேரத்துல யாருக்கோ பயப்படுறாங்க. பயப்படுறதுனால அவங்களுக்கு பயந்து இவங்க என்னென்னலாமோ பேசுறாங்க, ஒன்னும் வேதத்துக்கு பொருந்தவே மாட்டேங்குது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆனா பவுல் தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறான் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற. ஆமா, இவனுக்குள்ள தெய்வ பயம் இருக்குது. தெய்வ பயம் ஏன்? இதை திரும்ப திரும்ப அவருடைய நிருபத்தில் சொல்ற, நம்ம எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டுமே, நாம் அவரை சந்திக்க வேண்டுமே, அதற்கான பலன்களை அவர் தருவாரே, அதுக்கு நான் பயப்படுறேன். அதுக்கு நான் பயப்படுறதுனால அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணினபடினால், என்னை உத்தமன் என்று எண்ணினபடினால் அவரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய பேச்சின் தீவிரமாக இருக்கிறது. அப்போ எல்லாரும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள் அல்ல, எல்லாரும் மனிதர்களுக்கு பயந்து நடக்கிறவர்கள் அல்ல. ஒரு சிலர் பவுலை போல தேவனுக்கு பயந்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம கவனிக்க வேண்டிய பிரதானமான காரியம் என்ன? ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சபை தலைவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் யாருக்கு பயப்படுகிறார்கள் என்கிறதின் அடிப்படையிலே தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கும். இப்போ ஏன் திருச்சபைகளில் வேத வசனம் போதிப்பதில்லை? அவர்களுக்கு தெரியாதா? தெரியாமல் இல்லை, தெரியும், பேச முடியாது. பேசினால் கூட்டம் கலைந்துவிடும், கூட்டம் கலைந்து விட்டால் வருமானம் நின்று போகும். இன்றைக்கு உலகம் தனக்கு கொடுத்திருக்கிற மகிமை இல்லாமல் ஆகிவிடும். தேவனால் தங்களுக்கு வருகிற மகிமையை காட்டிலும் மனுஷரால் தங்களுக்கு கிடைக்கிற மகிமையை அவர்கள் பெரிதென்று எண்ணுகிறபடினால் அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் செயல்களிலே அதை காட்டுகிறது இல்லை. செயல்கள் என்ன செய்யறது இல்லை? காட்டுகிறது இல்லை. நம்ம பாட்டோம் இல்லையா, கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ ஜீவாதிபதி ராஜராஜன் சீக்கிரம் வருகிறாரே, எமக்காய் சீக்கிரம் வருகிறாரே. அவர் வருவார், அவரை நான் சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் பயம் எனக்குள்ளே இருந்தால் நான் அவரை பிரியப்படுத்துவதிலே தான் அக்கறை கொள்வேன், மனிதர்களை பிரியப்படுத்த மாட்டேன். யோசிச்சு பாருங்களேன், எளிதா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க வீட்டுல பிள்ளைங்களை பிரியப்படுத்துற மாதிரி ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா பிள்ளைங்க அவங்களுக்கு நோவே சொல்லிடக்கூடாது. அம்மா இன்னைக்கு போராட்டம், சரிம்மா. இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ், சரிம்மா. இன்னைக்கு நூடுல்ஸ், சரிம்மா. இப்படி எல்லாம் கேட்கறது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பிள்ளைங்க என்ன சொன்னா, அம்மா நான் தூங்க போறேன், சரி. அம்மா நான் இன்னைக்கு படிக்கல, சரி. அம்மா நான் ஸ்கூலுக்கு போல, ஓகே.
இப்படி எல்லாமே பண்ணிட்டே இருந்தா அவங்க யாருக்கு பயப்படுறாங்க சொல்லுங்க? ஆனா நம்ம பார்வையில அவங்க தான் பெரிய நல்ல பேரண்ட்ஸ். பிள்ளைங்களை எப்படி வளர்த்துருக்கிறாங்க. இப்போ அதே பேரண்ட்ஸுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை, கர்த்தர் கொடுத்த பிள்ளை அப்படிங்கிற உணர்வு இருந்தா அவங்க எப்படி வளர்ப்பாங்க? கர்த்தர் கொடுத்த பிள்ளைன்னா கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பாருங்கிற பயம் இருக்குமா இருக்காதா? அப்ப எப்படி நடப்போம்? எது சரியோ அதை சொல்லுவோம். பிள்ளைகளுக்கு அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு பெற்றோருக்கு இருந்தா பிள்ளைகளை வளர்க்கிற விதம் அதுல தெரியும். சபை தலைவருக்கு, இப்ப சபையில் இருக்கிற கண்காணிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் அவங்களை எப்படி நடத்தணும்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம் நினைச்சா, இது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம், அவர் தான் என்னை ஏற்படுத்தினார்னு நினைச்சா அவர் என்கிட்ட கணக்கு கேட்பார். எப்ப வந்தாலும் கேட்பார். ராத்திரில வந்தாலும் கேட்பார், அதிகாலையில் வந்தாலும் கேட்பார், சேவல் கூடுற நேரத்தில் வந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் கேட்பார். கேட்கும் போது அவருக்கு என்ன சொல்றதுங்கிற பயம் நமக்குள்ள இருந்தா வேலை செய்யறது எப்படி வேலை செய்யணும்? இல்லைங்க, அவரை எப்படி பிரியப்படுத்தலாம்? ஏன் ஒரு தாளந்தை உடையவன் புதைத்து வைத்து விட்டு அமைதியா இருந்தா? அவனுக்கு எஜமான் வருவான் என்கிற பயம் இல்லை, கணக்கு கேட்பான் என்கிற காரியம் அவனுக்கு இல்லை. பார்த்துக்கலாம் என்ன பண்ணிட போறாரு, அவர் தான் அன்புள்ள ஒரு ஆச்சாமே அப்படின்னு அவன் அசதியா இருந்திருக்கலாம். ஆனா வந்தார், கணக்கு கேட்டார். கணக்கு கொடுக்கலன்னு புறம்பான இருளிலே தள்ளி போடுங்களே. அப்ப மனுஷரை பிரியப்படுத்துவது என்பது ஏதோ ஏரோது மாத்திரம் பண்ணிட்ட தவறல்ல. ஏரோது, பேலிக்ஸ், பெஸ்து, அடுத்தது ஊழியக்காரங்க, இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல இருந்த ஊழியக்காரங்க, இப்படி நிறைய கூட்டத்தா இருக்கிறது. நம்ம யாரை பிரியப்படுத்தணுங்கிறதுல கவனமா இருக்க வேண்டியது. நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்கள்? நீங்கள் யாரிடத்திலிருந்து மகிமையை எதிர்பார்க்கிறீர்கள்? ஐயா, சில நேரத்தில் ஒரு ஊழியனாக சபையை நான் கண்டிப்பதற்கான காரணம் என்ன? ஆத்துமாக்களின் மேல கரிசனை இல்லாததினால் அல்ல, கரிசனை இருப்பதினால் தான். எப்படி வேணாலும் போலான்னு சொல்றதுக்கு எதுக்கு ஒரு ஆளை இப்படி உட்கார்ந்து நிக்க வைக்கணும்? அதுக்கு யாருமே தேவையில்லை. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற அந்த ஜனக்கூட்டம் தானாகவே குளிக்கு போயிடும். அதை தடுத்து நிறுத்துவதற்கும் எச்சரிப்பதற்கும் சரியான வழிகாண்பிப்பதற்கும் தான் ஆண்டவர் கண்காணிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ தேவனை பிரியப்படுத்துகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவானால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறான் என்று அர்த்தம். அவன் தேவனிடத்திலிருந்து மகிமையை எதிர்பார்க்கிறான் என்று அர்த்தம். ஒரு மனிதன் மனிதனை பிரியப்படுத்துகிறான் என்றால் அவன் மனிதனிடத்திலிருந்து மகிமையை தேடுகிறான் என்று அர்த்தம். மனிதனுக்கு பயப்படுகிறான் என்று அர்த்தம். நாம் யாருக்கு பயப்படுகிறோம்? யாருக்கு பயப்படுறோம்? பேச மாட்டேங்கிறீங்க. யோசிச்சு பாருங்களேன். அவன் யாக்கோவை பிடிச்சு போட்டான், பொண்ணா, அது ரொம்ப பிரியமா இருந்துச்சான். வாசிங்க அந்த முதல் 3 வசனத்தையும். காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை பட்டயத்தினாலே கொலை செய்தார். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். ஆமா, அவன் பார்த்தான், இதை செஞ்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ இவனுக்குள்ள ஏற்கனவே ஒரு பயம் இருக்குது, ஆட்சி போயிருமோன்னு. இப்போ பயம்லாம் இல்லை, யூதர்கள் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, ரோம் ஏற்கனவே எனக்கு சப்போர்ட்டா இருக்குது, அப்போ ஆட்சியில நான் நிலைச்சு நிற்கலாம். எங்க அப்பாவை யாரோ அந்த எங்க தாத்தா கொன்ன மாதிரி என்ன யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு அவன் நம்பினதுனால அவன் இந்த வேலையை துரிதமா செய்ய ஆரம்பிச்சுட்டான். துரிதமா என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்? கவனிங்க. அப்போ இந்த மனிதர்களை பிரியப்படுத்துகிற மனிதர்கள் யாரையாவது ஒருத்தனை உபத்திரவப்படுத்திட்டு அல்லது ஒரு முறை தப்பான பிரசங்கத்தை பண்ணிட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. இதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறவங்க கவனிங்க. நீங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு என்று சுவிசேஷம் அறிவிப்பதற்கும்
மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்கு என்று பிரசங்கம் செய்வதற்கும் எத்தனித்தால் இது நிற்கவே நிற்காது. உங்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லாம போகும். உங்களுக்குள்ள என்ன இருக்காது? தெய்வ பயம் இருக்காது. தெய்வ பயம் இருந்தால் உங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே ஏற்படுத்தின தேவனுக்கு நீங்கள் நன்றியாயும் சாட்சியாயும் உண்மையுமாயும். சரி, அடுத்தது நம்ம இதுல இந்த சம்பவத்துல கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல இந்த யாக்கோபினுடைய தாய் இயேசுவினிடத்தில் வந்து பேசுகிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்குது. மத்தேயு 20ஆம் வசனம். அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். ஆமா, வேதத்தை அறிந்திருக்கிற நமக்கு தெரியும். இந்த அம்மா என்ன கேட்டாங்க? யாக்கோபுக்கும் யோவானுக்கும் லெப்ட் அண்ட் ரைட்ல சீட்டு வேணும்னு கேட்டாங்க இல்லையா? உடனே இயேசு கேட்டாரு, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், நல்ல கவனிங்க, ஏன் யாக்கோபு கொல்லப்பட்டான்? அதுக்கு இயேசு சொன்ன பதில் எப்படி இருக்கு பாருங்க. 23ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். இப்போ யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு? என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இங்கிலீஷ்ல சில டிரான்ஸ்லேஷன்ல அந்த ஸ்நானத்தை பெறுவீர்கள் என்கிற வார்த்தை இல்லை. பி பேப்டைஸ்ட் வித் பேப்டிசம் தட் ஐ ஆம் பேப்டைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை சில வேதாகமத்துல நெட்ல இல்ல, என்எல்டில இல்ல, ஆனா கேஜேவில இருக்குது. இதே வசனம் மார்க்ல இருக்குது. மார்க் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அங்கே ஆங்கிலத்தில் எல்லா டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது. அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். சரி, இப்ப கவனிங்க. இப்போ யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டது அவருடைய தாயின் முன்னிலைமையில. என்ன செய்தி? நான் பெறும் ஸ்நானத்தையும் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் செய்வீர்கள். இங்கே ஸ்நானம் என்பது கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து சொல்கிறது, கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற காலத்திலேயே யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லி இருந்தார்? ஒரு பாடு மரணத்தை குறித்து ஏற்கனவே அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் யாக்கோபுக்கு மரணம் வந்தது? யாக்கோபு ஏன் அவன் பாதுகாக்கப்படலை அப்படிங்கும் போது ஒரு காரணம், ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து இதை அவர்களுக்கு ஏற்கனவே என்ன செஞ்சிருந்தாரு? சொல்லி இருந்தார். ஓகேவா? இது ஒரு காரணம். ஆனா இது நம்முடைய சிந்தனைக்கு சரியானதாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒரு காரணம், இது அசைக்க முடியாத ஒரு காரணம். இந்த அடிப்படையில தான் பின்னாட்கள்ல யோவானுடைய மரணம் இருக்கிறது. ஆனா இதை தொடர்ந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், அதுதான் நமக்கு இந்த செய்தியினுடைய தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லும் போது
ஒண்ணு இந்த திருச்சபைகள்ல அதிகமா பேசப்படுவது கிடையாது. தேவனுடைய சித்தம் என்பது என்ன செய்கிறது? பேசுறது கிடையாது. அப்படியே பேசினாலும் சில பாயிண்ட்களை அதுல இருந்து விட்டுறாங்க. 3 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மறைக்கப்பட்ட தேவ சித்தம். சொல்லுங்க, மறைக்கப்பட்ட தேவ சித்தம். 2, வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். 2 வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். 3, முரண்பாடுகள் உள்ள தேவ சித்தம். வேதாகமத்துல தேவ சித்தம் அப்படிங்கிற டாபிக்ல நீங்க வேதாகமத்தை படிப்பீர்களானால் 3 இந்த தலைப்புக்கு கீழாக இந்த தேவனுடைய சித்தத்தை நீங்கள் வைக்கலாம். ஒன்று என்னது? மறைக்கப்பட்ட தேவ சித்தம். இதை நாம் இறையாண்மை என்றும் சொல்கிறோம். அவர் தேவனாக இருக்கிறார், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியும். 2 வசனம் வாசிங்க. தானியேல் 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவர் தம்முடைய சித்தத்தின்படி, அவருடைய இறையாண்மையின்படி அவர் தேவனாக இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆண்டவராக இருக்கிறார். இந்த பூமியின் குடிகளை அவருடைய விருப்பத்திற்கு அவர் நடத்துகிறார். சங்கீதம் 115:3. சங்கீதம் 115. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். இது மறைக்கப்பட்ட தேவ சித்தம். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் அதை செய்கிறார். அதுல நம்ம என்ன செய்ய முடியாது? தலையிட முடியாது. தேவனுடைய இறையாண்மை. அப்போ இந்த அடிப்படையில இந்த அதிகாரத்துக்குள்ள நடந்திருக்கிற சம்பவங்களுக்கு நாம் கேள்வி எழுப்ப முடியாது. இது தேவனுடைய இறையாண்மைக்கு உட்பட்டது. ஹலோ, ரொம்ப முக்கியங்க. என் வாழ்க்கையில நடவாத ஒன்று இன்னொருடைய வாழ்க்கையில நடக்கிறது. என் வாழ்விலே நடக்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அனுகூலம் எனக்கு இல்லாமல் போகிறது, அல்லது எனக்கு நான் எதிர்பார்த்திராத ஒரு உயர்வு எனக்கு கிடைக்கிறது. இப்படி நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் தேவனுடைய இறையாண்மைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அது மறைக்கப்பட்ட தேவ சித்தமாக இருக்கிறது. மறைக்கப்பட்ட தேவனுடைய சித்தமாக இருக்கு. இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பை தேவன் உயர்த்துவதற்கு சித்தம் கொண்டார். ஆமாவா? ஆனா அந்த உயர்த்தல், அந்த உயர்வு என்பது நன்மையான பாதையின் வழியாகவே இல்லை, அவன் சில தீமையின் பாதையின் வழியாகவும் கொண்டு செல்லப்பட்டான். அப்படின்னு சொன்னா இறையாண்மையின் அந்த தேவ சித்தத்துக்கு கீழே சில நேரங்களில் தீமையான காரியங்களையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அதனால்தான் அதை உணர்ந்து கொண்ட யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க? தீமை செய்தீர்கள், தேவன் நன்மையாக. அப்போ சில அவருடைய இறையாண்மைக்கு உட்பட்ட தேவ சித்தத்தின்படி என் மேல் கொண்டிருக்கிற அவருடைய அதிகாரத்தின்படி சில நேரங்களில் தீமையான காரியங்களின் வழியாகவும் என்னை அவர் நடத்தி கொண்டு போகிறார். அப்ப இதுல நான் கேள்வி கேட்பதற்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் முதல்லலாம் சபையில பேசும்போது சொல்லுவாங்க, ஏன், எதற்கு, எப்படி என்று ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கக்கூடாது. என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது? ஏன், எதற்கு, எப்படி. ஆனா இன்னைக்கு இருக்கிற திருச்சபையில் அப்படி இல்லை. இன்னைக்கு தேவனுடைய இறையாண்மையே கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம். ஏன் இப்படி நடக்குது? கேட்கிறதெல்லாம் யார்? விசுவாசிகள். நல்ல கவனிங்க. கிறிஸ்து உங்களுக்கு இரட்சகரும் ஆண்டவருமாக இருந்தால் அவர் தமது சித்தத்தின்படி ஒன்றை உங்களுக்கு நடப்பிக்கிறார் என்றால் அதில் நாம் கேள்வி கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் வளர்ச்சியற்ற நிலைமையில் இருப்பதற்கு காரணம்
விழுவதும் எழும்புவதுமாக இருப்பதற்கு காரணம் என்ன? விசுவாசத்தில் நிலை கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய இறையாண்மையை கேள்வி கேட்பது அல்லது தேவனுடைய இறையாண்மையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தடுமாறுவது. நான் அவருடைய பலத்த கரத்துக்கு கீழே இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிற எந்த மனிதனும் அவருடைய சித்தத்தின்படி ஒருவேளை தீமையான காரியங்கள் மூலமாகவும் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு. அந்த தீமையான காரியங்கள் என்பது ஆரம்பத்தில் எனக்கு அப்படி தெரியலாம், ஆனா முடிவுல வரும்போது எஸ்ரா 119 சங்கீதத்தில் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால். அப்ப உபத்திரவப்படுகிற காலத்தில் அது எப்படி இருந்துச்சு? ஐயோ கஷ்டம், ஐயோ துன்பம், ஐயோ நெருக்கம், ஐயோ பாடுகள். ஆனா இப்பொழுது அது எப்படி இருக்கிறது? அப்ப சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய இறையாண்மையின்படி என்னை நடத்துகிறார். நடத்துகிற பாதை, நடத்தப்படுகிற பாதை நான் எதிர்பார்ப்பது போல இல்லை. சில நேரங்களில் தனிமை, சில நேரங்களில் நான் குறைவுள்ளவராக இருக்கிறேன், குறைவுபடுத்தப்படுகிறேன், அநேக தீமையான சூழலின் வழியாக நடத்தப்படுகிறேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த இறையாண்மை உள்ள தேவன் அதையே எனக்கு பரிசாக கொடுக்க போவதில்லை. அவர் இன்னமும் சிறந்ததை எனக்கு கொடுக்க முடியும். இது ஒன்று. இது மறைக்கப்பட்ட தேவ சித்தம். மறைக்கப்பட்ட தேவ சித்தம். இரண்டாவது வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். அந்த வெளிப்படுத்தப்பட்டதுன்னா என்ன? வசனத்துல நமக்கு எழுதி தரப்பட்டது எதெல்லாம் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மீகா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். மீகா 6:8 நீதியாய் நடந்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேறே உன்னிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார். அப்போ வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் இருக்கிறது. புதிய ஏற்பாடு திருச்சபைக்கும் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே. ஆமா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். இதெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய சித்தம். அப்போ தேவனுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு நான் தீமையை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிற மனிதன் பாவத்தினால் வந்த தீமையை சொல்லக்கூடாது. கவனிங்கள், வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்துல நான் பரிசுத்தமா வாழணும்னு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கும் போது எனக்கு பாவம் செஞ்சுட்டு ஒரு பனிஷ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் என்னவா சொல்லிடக்கூடாது? ஆண்டவருடைய சித்தம் சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் என்னை இப்படி நடத்துறாருன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி இல்லை. அப்ப வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்துல நான் ஒண்ணு அதுக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா கீழ்ப்படியாம போகணும். அது ஏன் கையில இருக்கு. இப்படி வேதத்துல தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம பைபிள் வாசிக்கணும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவரை பிரியப்படுத்துகிற. நல்ல கவனிங்க, ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதுல கவனமாக இருப்போம். நாம் மனுஷருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதுல கவனமாக இருப்போம். தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கவனமாக இருந்தால் வேதாகமத்தை தினமும் வாசிப்பீர்கள். எதற்காக? எப்படி தேவனை பிரியப்படுத்துவது, எது தேவனை துக்கப்படுத்துகிறது என்பதையெல்லாம் அறிந்து அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதுல வாரத்துல ஒரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அதுல கவனமாக இருப்போம். அப்ப தேவனை எப்படி பிரியப்படுத்தணும்னு சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தம். ஓகேவா? இதுல நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் கீழ்ப்படிவதற்கும் கீழ்ப்படியாமல் போவதற்கும் ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? மாற்றங்கள் வரும். மூணாவது, முரண்பாடுகளோடு கூடிய ஒரு தேவ சித்தம். அந்த வார்த்தை நான் தான் வச்சிருக்கிறேன், அது உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. ஏன்னா 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இது அவருடைய சித்தம் தான். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா? ஏன் தெரியல. இன்னொரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:17. தெரிந்த வசனங்கள். அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனின் சித்தத்தின்படி நடவாத மனிதர்களும் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவனும் என்ன செய்யறான்? அங்க இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப முரண்பாடுகள் இருக்கு. அடுத்தது 2 பேதுரு 3:9 வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனுடைய சபைக்குள்ள நிலைத்திருக்கணும். ஆனா சில நேரங்களில் அதற்கு நேர்மாறான காரியங்கள் நடக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது எசேக்கியேல் 33:11 வசனம், தேவனுடைய மனநிலைமை அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு மனிதன் வந்துவிடக் கூடாது என்று அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா அவருடைய நீதியின்படி அவர் என்ன செய்வார்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. துன்மார்க்கருடைய சாவை அவர் விரும்புகிறது இல்லை. அப்படின்னா அவர் என்ன செய்வாரு? எல்லாத்தையும் எங்க விட்டாகணும்? அப்படின்னா அவர் நீதி. ஏன் சில மனிதர்கள் இப்படியெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருந்தாலும் இந்த பாரடாக்ஸ் சொல்லப்படுகிற இந்த முரண்பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதனாலதான் சொன்னேன், தேவனுடைய சித்தம் என்று சொல்லும்போது ஒன்று மறைக்கப்பட்ட தேவனுடைய சித்தம், அது தேவனுடைய இறையாண்மையை காட்டுகிறது. அந்த இறையாண்மையில் சில நேரங்களில் தீமை போல தோன்றுகிற பாதையின் வழியாகவும் நாம் நடத்தப்படுகிறோம். இரண்டாவது வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம், அதிலே நாம் கீழ்ப்படிவதற்கும் கீழ்ப்படியாமல் போவதற்கும் அங்கே என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது முரண்பாடுகளோடு கூடிய தேவ சித்தம். அந்த முரண்பாடுகள் ஏன்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, அதற்கான வாய்ப்புகளை தர்றாரு. ஆனா அந்த இடத்துல அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளவோ விசுவாசிப்பதற்கோ நிராகரிப்பதற்கோ அவனுக்கும் என்ன இருக்குது? உரிமை இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய மனநிலைமை என்னன்னா, துன்மார்க்கருடைய மரணத்தை அவர் விரும்பவில்லை. துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பவில்லை. சில நேரத்தில் சொல்றோம்ல, நாம எவ்வளவோ ஜெபம் பண்ணோமே, எவ்வளவோ சுவிசேஷம் சொன்னோமே, எவ்வளவோ சுகத்திற்காக நாம் விண்ணப்பம் பண்ணினோமே, ஆனா ஒண்ணும் நடக்கலையே. அதை குறித்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய நேரத்தில் ஊழியம் செய்கிற மனிதர்கள் தான் சோர்ந்து போகிறார்கள். கவனமாக இருக்கு. சரி, அப்போ இந்த அதிகாரத்துக்குள்ள இருந்து தேவ சித்தத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பத்தின் பாதையிலே தேவனுடைய இறையாண்மை இருக்கிறது. தேவனுடைய இறையாண்மை இருக்கிறது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப ஏன் ஆண்டவர் யாக்கோபுக்கு மரணத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதத்தில் அதை பார்க்கணும். ஒண்ணு, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலேயே என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆகவே அந்த பாடுகளும் உபத்திரமும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் உரியது. ரெண்டு, அவருடைய இறையாண்மையின்படி அவர் ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களையும் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். சரி, அப்படின்னா ஏன் பேதுருவை விடுதலை பண்ணாரு அப்படின்னு கேட்டா, அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். கவனிங்கள், யாக்கோபு மரித்த போது சபை என்ன செய்தது? தெரியல. ஏன்னா சபை ஜெப ஊழியத்துல ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே பேதுரு சிறைச்சாலையில போடப்பட்ட போது சபையார் என்ன செஞ்சாங்க? ஊக்கமாக ஜெபித்தார்கள்.
அவர்கள் ஜெபித்த போது கூடியிருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது. அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள் 12ஆம் அதிகாரம் முதல் பகுதியில யாக்கோபு பிடிக்கப்பட்ட போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏன்னா அங்க எப்படிதான் எழுதியிருக்குது பாருங்க, 5ஆம் வசனத்துல. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி மூக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அப்ப ஏன் யாக்கோபுக்கு பண்ணல? ஏன்னா அந்த காலம் ரொம்ப முக்கியமானது பாருங்களேன். இது ஒரு பஞ்ச காலம், சரியா? முந்தின அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம்? அகவு தீர்க்கதரிசியினால் உலகமெங்கும் பஞ்சம் வரும் சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு அந்தியோகியாவிலிருந்து காணிக்கைகளை வசூல் பண்ணி எங்க வந்திருக்கிறாங்க? எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இது நடந்துட்டு இருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த சூழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல, அந்த பஞ்ச காலத்துல இந்த எருசலேம் சபை ஒருவேளை ஜெபிக்க தவறி இருந்திருக்கலாம். அதுவும் யாக்கோவின் மரணத்திற்கு ஒரு காரணம். அதுவும் என்னது? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்போ சபை ஒரு நெருக்கடியான சூழலை சந்தித்துக் கொண்டிருந்த போது அது செயல்பட வேண்டிய, அது ஜெபித்திருக்க வேண்டிய காரியத்துல கவனமா இல்லாததுனாலையும் இங்க ஒரு மனிதனை இழக்க வேண்டியதாயிற்று. இழந்த உடனே தான் அவர்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகிறது. என்ன உணர்வு? நாம் ஜெபிக்க தவறிவிட்டோம். அப்போ கவனக்குறைவாக இருந்த திருச்சபை ஊக்கமாக ஜெபிப்பதற்கு இப்ப தூண்டப்படுகிறது. அந்த ஜெபத்தின் விளைவாக பேதுருவுக்கு விடுதலை மாத்திரமல்ல, அந்த உபத்திரவத்துக்கு முக்கிய காரணமாக இருந்த ஏரோது அகரிப்பா என்கிற அந்த மனிதனும் அந்த முடிவு பகுதியிலேயே கொல்லப்படுகிறான். 23ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். கவனிங்கள் அருமையானவர்களே, தேவ சபை ஏன் ஜெபிக்க வேண்டும்? இன்றைக்கு ஜெபம் என்பது ஊழியமாக அல்ல, ஜெபம் என்பது வியாபாரமாக்க விட்டது. யார் ஜெபிக்கணும்? சபை ஜெபிக்க வேண்டும். சபையாக கூடி வருகிற இடத்தில் ஜெபிக்க வேண்டும். அதனால்தான் இதுக்கு பேரே ஜெப வீடு. இதுக்கு பேர் என்னது? ஜெப வீடு. இது கதீட்ரல் கிடையாது, இது ஆலயம் கிடையாது, இது ஜெப வீடு. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமான ஜெப வீடு. இந்த ஜெப வீடு ஜெபிக்கும் போது பாதுகாக்கப்பட வேண்டிய பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தேவ சபைக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஆகவே சபையின் ஜெப ஊழியம் அநேக நேரங்களிலே தாக்குதல்களை சந்திக்கிறது. ஐயா, சபையின் ஜெப ஊழியம் ஏன் அநேக நெருக்கடிகளை, அநேக போராட்டங்களை சந்திக்கிறதே? ஏன்? சிலர் பார்த்தீங்கன்னா நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷக்கணக்கா ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன் சில ஜெப ஊழியங்கள் சோர்வை சந்திக்கிறது? ஏன் அது சில நேரத்தில் பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறது என்றால், அது அதிகப்படியான தாக்குதலோடு எதிராளிகளோடு போராடி கொண்டிருக்கிறது. மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற மனிதர்களோடு, தெய்வ பயமற்ற மனிதர்களோடு கூட அது போராடி கொண்டிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே அது போராடி கொண்டிருக்கிறது. அதுல அது ஒரு நாளும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கவனக்குறைவாக இருந்தால் யாக்கோபை இழந்து விடுவோம். யாரை இழந்துருவோம்? யாக்கோபை இழந்துருவோம். பரிசுத்தவான்களை இழந்துருவோம். சபை ஊக்கமாக ஜெபித்தால், அரசியல் ஆட்சியாளர்கள் ஒருவேளை தெய்வ பயம் இல்லாமல் நடந்து கொண்டாலும், இந்த ஜெபத்தின் விளைவாக தேவன் பெரிய மாற்றங்களை தேசத்தில் செய்ய முடியும். இந்த பேதுருவை எப்படியெல்லாம் அவங்க அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்தில் நம்ம இதைதான் பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு 16 பேர் போச்சவர்கள், ஒரு காவலுக்கு 4 பேர், 2 காவற்காரர்களும் தங்கள் கரங்களிலே விலங்குகளை மாட்டி அதிலே ஒன்றை பேதுருடைய கரங்களிலே மாட்டியிருப்பாங்க. 2 பேர் காவல் அதிகாரிகள், அவர்களுடைய விலங்குகள் அந்த பேதுருடைய கை விலங்கோடு இணைக்கப்பட்டிருக்கும். 24 hours
6 மணி நேரத்துக்கு 1 மணி நேரமாக இப்படி மாற்றி மாற்றி 16 பேர் அங்கே ஆட்சியாளர்கள் அங்கே காவல் வைத்துக் கொண்டிருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு நேரத்தில் 4 பேர் எப்பவும் இவன் கூட இருப்பாங்க. எதுக்காக? இவன் தப்பிச்சு போயிடக்கூடாது. இவனை எப்படியாவது கொன்னா யூதர்களுக்கு பிரியமா இருக்கும். அந்த யூதர்களுக்கு பயந்த இந்த அகரிப்பா ஏரோது இவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று அதிகபட்ச பாதுகாப்பை ஒரு நாளுக்கு 16 காவல் அதிகாரிகளை போட்டு அவன் காவல் காத்துக் கொண்டிருந்தான். ஆனால் பெரிய அதிசயங்களில் அதிசயம், சபையின் ஜெபத்திற்கு முன்பதாக இந்த காவல் தெரித்து போனது. இந்த காவல் ஒன்றுமில்லாமல் போனது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வலிமை மிக்க ஆயுதத்தை உடைய சபை இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அநேக யாக்கோப்புகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாய் ஜெபிப்பதற்கு திருச்சபையை உற்சாகப்படுத்துகிறோம். 24 மணி நேரமும் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு கடந்த 5 ஆண்டுகள் நாம் செய்து வந்தோம். ஆனால் சபையில அநேகர் உறங்கிக் கொண்டிருப்பதால், சபையில் அநேகர் பொறுப்பற்றவர்களாக இருப்பதால் அநேக யாக்கோபுகளை இழக்கிறோம். ஆனாலும் உணர்வுகள் இல்லை. வலிமை மிக்க ஜெப ஆயுதத்தை வைத்திருக்கிற தேவ சபை உறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ சபை உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனுஷருக்கு பயப்படுகிற அகரிப்பார்கள், அந்த ஏரோது அகரிப்பா, அவன் எழுப்பிட்டு அவன் இதுதான் தேவனுடைய சத்தம் சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். கவனிங்கள் ஐயா, தேவ சபை தன் பொறுப்பை உணர்ந்து கவனமாக ஜெபிக்கிறதிலே இருந்தால் தேவ சத்தம் என்று சத்துரு பிதற்றிக் கொண்டிருக்கிற காரியங்களையும் கர்த்தர் சபைக்குள்ளே நிறுத்துவார். சில நேரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பேதுரு விடுதலையாக்கப்பட்டான் என்கிற செய்தியோடு நின்று விடுகிறோம். அது மட்டும் இல்லை, வேறு விடுதலையாக்கப்பட்டான், அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ஏரோது அடிக்கப்பட்டான், தேவ நீதி வெளிப்பட்டது. அடுத்தது கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. அது மட்டும் இல்லை, 24ஆம் வசனம், 25ஆம் வசனம். ஆமா, அவங்க அதான் சொன்னேன், காலம் முக்கியமானது. அவங்க எங்கதான் இருக்கிறாங்க? எருசலேம்ல இருக்கிறாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? அங்கிருந்து கலெக்ஷன் பண்ண பணத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தான் இது நடந்தது. ஒருவேளை பஞ்சத்தின் நிமித்தமாக கூட இந்த தேவ சபை ஜெபிக்க மறந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சபையே, ஜெபிக்க வேண்டியவர்களே, பாதுகாக்க வேண்டியவர்களே, திறப்பில் நிற்க வேண்டியவர்களே, நீங்கள் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படாமல் இருப்பதற்கு என்ன காரணங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் அது தேவனுடைய ராஜ்யத்தில் பெரிய பாதிப்புகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து அதை அறிந்து திரும்பவும் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். ஊக்கமான ஜெபத்திற்கு ஆயத்தமாகுங்கள். உங்கள் ஜெபம் சத்துருவை அழித்து போடும். உங்கள் ஜெபம் கட்டுண்டவர்களை விடுவிக்கும். உங்கள் ஜெபம் வேத வசனம் விருத்தி அடைவதற்கு காரணமாக இருக்கும். உங்கள் ஜெபம் எருசலேம் சபையும் அந்தியோகியாவும் இணைந்து செயல்படுவதற்கு, சுவிசேஷ பிரபல்யத்திற்கு அது பயன்படுவதாக மாறிவிடும். கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிப்பதற்கு தேவ சபை உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ இந்த அதிகாரத்துக்குள்ள ஆண்டவர் பாரபட்சமா நடந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோணத்துக்குள்ள போகாம, ஆண்டவருடைய இறையாண்மையின்படி அவர் செயல்பட்டிருக்கிறார் என்றும், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னதென்றும் அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய், நம்மை தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதில் அக்கறை உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் நிச்சயமாக நம்முடைய தேசத்தின் சூழல்கள் நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அரசியல் ஈர்ப்பு உள்ளவர். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்கு அரசியல் பிடிப்பதில்லை. அரசியல் தெரியும். ஏன் பிடிப்பில்லைன்னா, இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு முன்னால, தேவனுக்கு முன்னால இந்த அரசியல் ஒன்றுமே கிடையாது.
ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் வெளிப்படையாக ஆராதிக்கிற அல்லது வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, மறைவாக உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுகிற அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் சபைக்கு பாதுகாப்பை தரவே முடியாது. தேவனே சபைக்கு பாதுகாப்பை தருகிறார். ஜெபிக்கிற தேவனுடைய சபையின் அந்த பாதுகாப்புக்கு முன்பதாக இந்த உலகத்தார் கொடுக்கிற எந்த சட்ட திட்டங்களின் படியான காரியங்களும் இருக்க போவதில்லை. ஜெபித்து பாருங்கள். ஒருவேளை 2013 இருந்து இந்த இடத்துல ஊழியம் செய்கிறோம். இந்த ஊழியத்திற்கு பலமாக நான் நினைப்பது இங்கே வருகிற நபர்களை அல்ல, என்னை அல்ல, இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களை. எல்லா காலங்களிலும் எவ்வளவு காவல் நமக்கு விரோதமாக ஏற்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு அதிகாரங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், முழங்கால் படியிட்டால், தேவனை நோக்கி ஊக்கமாய் பார்த்தால் அந்த சங்கிலிகள் எல்லாம் உடைந்து போகும். முழங்கால் படிடுவோம்.